அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா அப்பா, உன்னை கூப்பிட்டது கூட தப்பா? அம்மா, இப்போ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து நீ என்ன பார்க்கவே வரல. அம்மா, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க முன்னாடி வரல. நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா? அப்ப உனக்கு என் மேல பயம் இருக்கு. ஆனா நான் எது வேணான்னு சொன்னனோ அதைத்தான் நீ பண்ணிருக்கல்ல. அப்போ உனக்கு பயம் வரலையா? நீ இத கூட யோசிக்கலாம். 9 மாசம் உன்னை சுமந்து பெத்த இந்த அம்மாவை பத்தி, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் உன்னை வளர்க்கறதுல எந்த குறையும் வைக்காத இந்த அம்மாவை விட்டுட்டு நேத்து வந்த ஒரு பொண்ணு பேச்ச நீ கேக்குற மாதிரி பண்ணிட்டா, நீயும் அவள் சொன்னதெல்லாம் கேக்குற. இந்த தப்பான காரியத்தை பண்ணும்போது உனக்கு ஒரு வாட்டி கூட பயம் வரலையா அர்ஜுன்? அம்மா, நீங்களே சொல்லுங்க. நான் அங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருந்தா அது சரியா இருந்திருக்குமா? இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரதுக்கு தான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணும். ஆனா இந்த பொண்ணை இவ்வளவு பிரச்சனையை இழுத்து வச்சிருந்தா நாம என்ன பண்ண முடியும் அர்ஜுன்? அம்மா, நீங்க கேட்டீங்க தானே நேத்து எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சுன்னு. இதெல்லாம் விடு அர்ஜுன். எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்கு சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுன் கேளு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரவுடி இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். உன் பொண்டாட்டி வீட்டுல இருப்பா. ஆனா நீ வெளியில போய்த்தானே ஆகணும். ஆமா சித்தி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொறுக்கி உன் கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் மகனே? சித்தி, நான் அப்படி எதுவும் பண்ணலையே. அப்புறம் அவன் ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்க போறான்? அர்ஜுன், அந்த பையனுக்கு இதெல்லாம் புரியாது. அவன் ஒரு ரவுடி. நாங்க விசாரிச்சு பார்த்து தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம். இது ஒன்றும் லவ் மேரேஜ் இல்லையே. தேவையில்லாம நாம எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும்? மகனுக்காக மகாலட்சுமி மாதிரி மருமகளை கொண்டு வருவாங்க. ஆனா என் விதியில குலச்சனி தான். கல்யாணம் கூட நடக்கல. அதுக்குள்ள எவனோ ஒருத்தனுக்காக நம்ம குடும்பமே பயப்பட வேண்டியிருக்கு. ஹே காளியம்மா, என் குடும்பத்தை காப்பாத்து. உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கான ட்ரைனிங்க நானே அவளுக்கு தருவேன். அவங்க வீட்டுக்காரங்க அவளை ஒழுங்கா வளர்க்கல. எதுவும் சொல்லி கொடுக்கவும் இல்லை, படிக்க வைக்கவும் இல்லை. அக்கா, நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் சேர்ந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்ல அவ ஏதாச்சும் கத்துக்கிட்டா இந்த வீட்டுல இருப்பா. இல்லன்னா அவ எங்கிருந்து வந்தாலோ அங்கேயே திருப்பி அனுப்பிடுவோம். பாரு, நாளைக்கு உன்னோட முதல் இரவு. முறைப்படி அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்காத. நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரமா பேசிட்டே இருப்பீங்க. புது பொண்ணு கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உண்மையான விஷயம் என்னன்னு தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் நீங்க எல்லாரும், அட நீங்களும் பொண்ணுங்க தானே, அப்போ ஒரு பொண்ணோட கஷ்டம் உங்களுக்கு புரியணும்ல அக்கா. ஆமா, ஒரு ரவுடி இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா. இவ வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தான். இவளால தாங்க முடியாதப்போ போலீஸ் உதவிய கேட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தந்தா. இதுல இவ மேல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்ணா இருந்து தன் உரிமைக்காக எதிர்த்து நின்னா அதுதான் இவ செஞ்ச தப்பா? ஆனா அண்ணி, நாங்களும் தான் பொண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் இப்படி எதுவும் நடந்ததே இல்லையே. உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கல. ஆனா யாருக்கு இது நடந்ததோ அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இதெல்லாம் விடுங்க. எதை பத்தியோ பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயம் கேட்கவே மறந்துட்டேன். ஆனா டின்னருக்கு என்ன சாப்பிடுற? சாதம் ஓகேவா? அக்கா, நீங்க எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அட இல்ல, வெக்கப்படாத. இன்னைக்கு சமையல் நாங்க தான் பண்ணுவோம். நாளைக்கு தான் கேட்டரிங் ஆளுங்க வருவாங்க. அப்போ எங்களுக்கு கிச்சன்ல லீவு. சொல்லு, என்ன சாப்பிடுற? அடக்கடவுளே,
நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு சமையல் நீ தான் பண்ணணும்னு அத்தை சொல்ல சொன்னாங்க. எல்லாருக்கும் உன் கையாலேயே சமைக்கணும். ஆமா, பெரியத்த சொன்னாங்க, நாளைக்கு நீ உன் கையால ஏதாச்சும் ஒரு சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் நீயே பரிமாறணும். நீ ஒரு விஷயம் சொல்லு, இவ்வளோ பேருக்கு உன்னால சமைக்க முடியுமா? முயற்சி பண்றேன்க்கா. இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கீங்க, வேலை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு வேலை செய்ய பயம் இல்லை. ஆனா இவ்வளோ பேருக்கு நான் சமைச்சது இல்லை, அதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, மெதுவா இதெல்லாம் கத்துப்பேன். அப்புறம் பெரியம்மா இன்னொன்னு சொன்னாங்க, அஷ்டமுகல்லா பூஜைக்கு உங்களை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். வேற என்ன சொன்னாங்க அவங்க? ஆமா, உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பிறந்த வீட்டோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க விட மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே நான் செய்யக்கூடாத விஷயங்கள். ஆனா என்னால என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு எதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு? அதாவது என்னால என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? மூச்சு விடவாச்சும் விடுவீங்க தானே? அட, இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அது இங்க நிறைய விஷயத்துக்கு அனுமதி இல்லையே, அதான் கேட்டுக்கலாம்னு தோணுச்சு. ஒருவேளை நான் மூச்சு கூட விடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் வந்தா என்ன பண்றது? வேற என்னென்ன பண்ண விடுவாங்க, பண்ண விட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன் புருஷனை பார்க்கவே விட மாட்டாங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன், இவ இந்த வீட்டு மருமகளா ஒழுங்கா நடந்துக்கிட்டா மட்டும்தான் உன்னை பார்க்க விடுவேன், இல்லைன்னா இவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிடுவேன். சரிம்மா, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. நான் அதை சரியா செஞ்சு காட்டிடுவேன் அர்ஜுன். இது என் குடும்பம், நான் தான் இதை பார்த்துக்கணும். இது வரைக்கும் டான்னு பேசிட்டு இருந்தா, இப்ப அப்படியே அமைதியாகிட்டா. இப்ப அவ என்ன நினைச்சிருப்பானா, நாங்க எல்லாரும் மறந்துடுவோன்னு. ஆனா இல்ல, அவளோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு பிராமணர் போஜனம் இருக்கு. நாளைக்கு மதிய சாப்பாட்டுல அவ வீட்டு ஆளுங்க எல்லாரும் அவளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு அவளுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம். 5 பிராமணர்களுக்கு அவ கையாலேயே சமைச்சு அவளே எல்லாருக்கும் பரிமாறணும். நாளைக்கு அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். அந்த பொண்ணை இங்க இருக்கவே விட மாட்டேன். இவ்வளவு தெரிஞ்சும் என் விதியில இந்த குடும்பத்து பொறுப்பை கவனிச்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்து வைக்கல. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இவ இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதை நான் ஒரு நாளும் விடவே மாட்டேன். சரிம்மா, சரி நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேற எதுவும் உதவி தேவையில்லையே? இல்ல, எதுவும் வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. சரி கேளு. இப்ப உனக்கு அப்படித்தானே தோணும், உங்க அம்மா, சித்தி, அத்தை எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைப்ப. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க மட்டும்தான் நினைக்கிறோம் அர்ஜுன். ஞாபகம் இருக்குமா? உங்களை விட எனக்கு வேற யாரும் நல்லது நினைக்க முடியாது. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருக்காத. சரி. பாரு அர்ஜுன், எங்களுக்கு எவ்வளவு அவமானம் நடந்திருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எங்க பேச்ச நீ கேட்ப. நீயே சொல்லு அர்ஜுன், அவ இன்னும் கூட உன்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான்னு உனக்கு தோணலையா? கல்யாண மேடையில தான் எல்லாத்தையும் சொன்னான், எதுக்காக முன்னாடியே சொல்லல? அம்மா, அஹானா தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். இதையெல்லாம் அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி, நல்லது. இப்ப வாச்சம் உனக்கு புரிஞ்சதே. போப்பா, நீ எங்கேயோ போக கிளம்புனல்ல, போ.